Dear 10th standard students, second chapter numbers and sequence, example sum 2.56. இது ஒரு important 5 mark sum. 15 square plus 16 square plus 17 square plus dot 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 plus 28 square. இப்படி sum கொடுத்துடுறாங்க. அதாவது sum of square of natural numberக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? அதாவது 1 square plus 2 square plus 3 square plus dot 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 இங்க ஏதாவது ஒரு நம்பர். இப்படி நேச்சுரல் நம்பர் வந்து 1 square plus 2 square plus 3 square இப்படி ஸ்டார்ட் பண்ணா நீங்க என்ன ஃபார்முலா போடுவீங்க? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதுதான் நமக்கு sum of squareக்கு ஃபார்முலா. அதே இது இந்த நம்பர்ஸும் ஸ்கொயர்ல தான் இருக்கு. ஆனா இது எப்படி ஆரம்பிச்சிருக்கு? நேச்சுரல் நம்பர் வந்து இடையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அப்படி ஆரம்பிச்சா அதே ஃபார்முலா தான். அதை நீங்க எத்தனை டைம்ஸ் போடணும்? 2 டைம்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் இதை எப்படி எழுதிக்கோங்க? 1 ஸ்கொயர் plus 2 square plus 3 square plus dot dot dot. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. 28 square minus இங்க நேச்சுரல் நம்பர் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க? இடையில, அதாவது 15 plus 16 அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுல பாருங்க, இந்த 15ல இருந்து மைனஸ் 1 பண்ணி லாஸ்ட்ல போடணும். அதாவது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் டாட் 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 பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 15 ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்திருந்தாலும் அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. அப்ப இங்க இதுல 15 மைனஸ் 1 என்ன வரும்? 14 ஸ்கொயர். இது மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். சரியா? இப்ப என்ன ஃபார்முலா போடுவோம்? n into n plus 1 into 2n plus 1 divided by 6 minus திரும்ப ஒரு தடவை ஃபார்முலா எழுதிக்கோங்க. n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னோட வேல்யூ என்ன எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வேல்யூ வந்து 28. இதுக்கு என்னோட வேல்யூ 14. இப்ப இந்த ஃபார்முலால n இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன போட போறோம்? 28 போட போறோம். என்னக்கு பதிலா என்ன போடுவீங்க? 28. 28 plus 1 2 into 28 plus 1 divided by 6. அதே மாதிரி தான் இங்க n இருக்க இடத்துலலாம் என்ன போட போறோம்? 14. 14 into 14 plus 1 2 into 14 plus 1 divided by 6. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 28 அப்படி கீழே கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல இன்ட்னு அர்த்தம், அதாவது மல்டிப்ளை. 28 plus 1 29. இங்கேயும் மல்டிப்ளை தான், இன்ட்டு. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? 1 ஆட் பண்ணுங்க. 28ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 56. 56 plus 1 57 divided by 6 minus 14 into 14 plus 1 15 into 14 into 2 28. 28 plus 1 29 divided by 6. இதை கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6. 1 2 is 2. 4 2s are 8.
இதுல 3ஐயும் 57ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3. 5 எடுத்துக்கோங்க. 1 3 is 3. பேலன்ஸ் 2. 2 இது பக்கத்துல 7 பக்கத்துல போட்டா 27 ஆயிரும். 9 3s are 27. இப்ப பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எழுதிருங்க. 14 into 29 into 19 மைனஸ் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 3 2s are 6. 7 2s are 14. 1 3 is 3. 5 3s are 15. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு? 7 into 5 into 29. மல்டிப்ளை பண்ணுவோம். 14 into 29. 9 into 4 36. 6 balance 3. 1 into 9 9. 9 plus 3 12. 2 into 4 8. 1 into 2 2. 6. 2 plus 8 10. 0 balance 1. 1 plus 2 3. 3 plus 1 4. Next 19 மல்டிப்ளை பண்ணுவோம். 9 into 6 54. 4 பேலன்ஸ் 5. ஜீரோவை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 0 plus 5 5. 9 into 4 36. 1 into 6 6. 0 into 1 0. 1 into 4 4. 4. 5 plus 6 11. 1 balance 1. 6 plus 1 7. 3 plus 4 7. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் 7714 மைனஸ் 7 into 5 35. 35ஐயும் 29ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 35 into 29. 9 into 5 45. 5 4. 9 into 3 27. 27 plus 4 31. 2 into 5 10. 0 balance 1. 2 into 3 6. 6 plus 1 7. 5 1 3 plus 7 10. இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 1015. இப்போ சப்ராக்ட் பண்ணுவோம். 7714 மைனஸ் 1015. இங்க இருந்து ஒன்று பேரோ வாங்கிட்டா 0 ஆயிரும். 14 ஆயிரும். 14 மைனஸ் 5 9. இங்க இருந்து ஒன்று பேரோ வாங்க 10 is 6. 10 minus 1 9. இந்த 6 அப்படியே கீழே இறக்கிருங்க. 7 minus 1 6. என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 6699. Thanks for watching, students.